ஒரு புயல் வந்ததுன்னா ஃபெங்கல் இப்பதான் வந்திருக்கு, ஃபெஞ்சல் புயல் வந்திருக்கு, வந்துட்டு போயிருக்கு. மக்கள் இவங்க வந்து மெட்ராஸ்ல ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் கோட்டை விட்டாங்க. ஏடிஎம்கே வந்து ஏதாவது லிகசி விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு நம்ம பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி வந்தது தான் வந்து உங்களுக்கு மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அம்மா உணவகமாக இருக்கட்டும். இந்த திமுக நம்பிக்கிறதே இப்போ பணம் தான். இப்போ அடுத்த எனக்கு 2026 வந்து டெஃபினட் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் ஓட்டம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்திருக்காரு. அவர் கேஸ் இன்னும் போகும். வெளில இருக்கிற வரைக்கும் வந்து கவலை இல்லை. 13th அன்னைக்கு ப்ராபப்ளி விஜய்க்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து ஆன் பிளாட்டர் கிடைச்சது அரசியல் பண்றதுக்கு, அதுல இருந்து பிடிச்சி மேல வர்றதுக்கு. அவருக்கு அந்த அதாவது நம்ம நாட்டுல சீஃப் மினிஸ்டர் தனத்தானே புகழ்ந்துக்கிறது that is best performing chief minister என்ன சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. அப்படி தனத்தானே பாராட்டிக்கிறாரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். நமக்கு அதுல ஒரு கூச்சமே இருக்காது அவங்களுக்கு. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஆக்சுவலி பார்த்தோன்னா இப்ப திமுகவோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, அண்ணாமலையே வந்து பார்த்தோம்னா வந்து முதல்ல சொல்லியிருந்தார் வந்து செயல்திறனற்ற அரசுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு கரெக்டான உதாரணம் வந்து ரிப்பீட்டட்லி கிவிங். நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து ஒண்ணுமே கஷ்டமே படாம அவங்களே வந்து பல்பு வாங்கிட்டா இருக்காங்க அண்ணாமலை கிட்ட. நீங்க பாத்தீங்கன்னா ரைட். ஏன்னா இப்போ ஒரு புயல் வந்ததுன்னா இப்பதான் வந்திருக்கு, ஃபெஞ்சல் புயல் வந்திருக்கு, வந்துட்டு போயிருக்கு. மக்கள் இவங்க வந்து மெட்ராஸ்ல ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் கோட்டை விட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ்ல கட்ட பேர் வாங்கினா சரி மெட்ராஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸை மாத்திரம் பார்த்துக்கிட்டு மற்ற ஊர்லாம் இப்போ மெட்ராஸ் ஒன்று அவ்வளோவா ஒன்று இம்பாக்ட், இங்க மழை அவ்வளோ பெய்யல. அதான் மெட்ராஸ், தட்ஸ் வாட் தே 12 சென்டிமீட்டர்ஸ் தான் பெஞ்சிருக்கு. அதான் பாண்டியில வந்து 500 மில்லிமீட்டர் மழை. சப்போஸ் இஃப் தட் மச் ரெயின் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் கதை கந்தல் தான், மெட்ராஸ் க்ளோஸ். அவ்வளோ மழை தாங்காது, 500 மில்லிமீட்டர் மழை. இப்போ என்ன சுவாமி, என்ன பிரச்சனைன்னா இந்த டீஅர்பனைசேஷன் சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அவங்க சொந்த ஊர்லயே வந்து இருந்துக்கலாம், அந்த கிராமத்தெல்லாம் வந்து மேம்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு பேரலாக ஒரு எக்கனாமிக்கல் தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. மக்கள் வந்து இந்த அர்பனைசேஷனை சென்னை கேனாட் ஹேண்டில் 1.5 crores, ஒரு 70 லட்சம் 60 லட்சம் தான் பண்ண முடியும். அதுக்குள்ள லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மற்ற இடத்துலாம் வந்து பேரலாக வந்து கோயம்புத்தூர் மதுரைலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு இப்போ சான்ஸே இல்லை. என்னென்னா எல்லா ஸ்டேட்டுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே ஃப்ளட்டு. ராமநாதபுரமாக இருக்கட்டும், போன வருஷம் திருநெல்வேலியாக இருக்கட்டும், இந்த வருஷம் கோயம்புத்தூராக இருக்கட்டும், இப்போ நாத்தரக்காடு வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நோ டிஸ்ட்ரிக்ட் இஸ் லெட் ஆஃப். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எல்லாத்தையுமே ஃப்ளட்டிங் வருது. எதுன்னா இந்த மழைநீர் வடிகால் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது லேட்டரானு. தட் ஷோஸ் த அப்பாத்தி. இவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டு கொள்ளடிக்கணும்னு பார்க்குறாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் இந்த 4 வருஷம் இவங்க பண்ணாதது வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் நெக்ஸ்ட் பிப்ரவரி வரைக்கும் தான் இந்த ஆட்சிக்கு வந்து தே கேன் டூ சம்திங் அபவுட் திஸ். ஏன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அப்புறம் இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. 1.5 வருஷம் அதுதான் எசென்ஷியலி another 15 months. பிப்ரவரி மாதம் 2026 வரைக்கும் தான் அந்த 3 months விட்டுருங்க, அது எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடும். அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்போது எலெக்ஷன் ப்ராசஸ் போயிடும். அதுக்கப்புறம் இப்பவே செய்யாதவங்க அப்புறம் எங்கே செய்ய போகிறாங்க, எல்லாம் வந்து ட்ராவலுக்கு போயிடுவாங்க. பிப்ரவரி அந்த நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் தான் அந்த ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த பியூரோக்ராட்ஸ் வில் சென்ஸ் விச் வே த விண்ட் இஸ் ப்ளோயிங்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைல்ஸ்லாம் வந்து தே வில் நாட் பாஸ், ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிவிடுவாங்க ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ளே இவங்க ஏதாவது இஃப் தே கேன் கெட் தர் ஆக்ட் டுகெதர் ஓகே, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் ரெஜிமுக்கு கரெக்டாக 12 months இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணணும் 26ல் வரணும்னு நினச்சாங்கன்னா, பட் த வே தே ஆர் கோயிங் அபவுட் இட்டு எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இந்த ஆட்சியும் வந்து நம்மளுக்கு ஆஸ் கிவன் அப்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஒவ்வொரு மினிஸ்டரும் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரெசிவாக இருக்குது. நேற்று தான் வந்து அந்த பொன்முடி மேலே சேர்த்து வரி அடிச்சாங்க. இன்னைக்கு தாமம் அன்பரசன் சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் வந்து ரொம்ப தாறுமாறாக பேசியிருக்காரு. அண்டு துரைமுருகனும் அதே மாதிரி ரொம்ப பூரிஷாக இருக்குது பிஹேவியர். பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கு சர்வ் பண்ணோன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியே போயிட்டு இவங்கெல்லாம் ஒரு லேண்ட்லார்டு, ஒரு ஜமீன்தார்ஸ் மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துருச்சு. ஹாட்டியாக இருக்குது இவங்களோட பிஹேவியர்லாம். இது என்ன பப்ளிக் வந்து நோட் பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணிட்டு
பார்க்கணும் இந்த டைம் கம்ஸ். பட் என்னன்னா எவ்ரி ஒன் சேஸ் ஆப்போசிஷனில் வந்து ஒரு கோலிஷன் ஃபார்ம், ஒரு வயபிள் கோலிஷன் ஃபார்ம் ஆச்சுனாக்க தீஸ் பீப்புள் கேன் பி அன்சீட்டட். பட் இவங்க வந்து ஈவன் இவங்களும் தே ஹவ் ஆல்சோ கிவன் அப்னு நினைக்கிறேன். இவங்க வந்து தே டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் அபவுட். அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு என்ன ஆட்சி. ஏன்னா மெயின் ப்ராப்ளமே திமுக கிட்ட என்ன பிரச்சனைனா, ஆதி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களோட ஏமே வந்து ஆட்சியை பிடிக்கிறது தான், ரூல் பண்றது கிடையாது. அவங்க 67 வந்த போதே வந்து இவர் அண்ணாதுரை didn't believe that they will come to power. அவர் எம்பிக்கு தான் அவர் அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டரா நிக்கல, அவர் எம்எல்ஏ நிக்கல அவர். பிகாஸ் எம்ஜிஆர் வாஸ் ஷார்ட் அட், அந்த அதிர்ஷ்டம் தான் வந்து திமுக கை கொடுத்தது. இல்லாட்டி டிஎம்கே அப்ப வந்திருக்கிற சான்ஸே கிடையாது 67. ஸோ அந்த மாதிரி திடீர் எதிர்பாராம ஆட்சிக்கு வந்து அப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு பெரிய அதிகாரம் வந்துருச்சு கையில. அதுவும் கருணாநிதி பீரியட்லாம் வந்து பயங்கரமா 69 to 75 செம்ம ஆட்டம் போட்டாங்க அப்பெல்லாம் திமுக. 8 முழ வேஷ்டி கட்டின்னு தோல்ல போட்டுன்னு போவாங்க, துண்டா 8 முழ வேஷ்டி தோல்ல போட்டுன்னு போவாங்க. அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இப்பவும் பார்த்தோன்னா திமுக வந்து அவங்களோட ஏமே என்னன்னா பதவிக்கு வந்துடணும், அதான் ஊழல் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படிதானே ஒழிய மொரவர் வந்து அவங்க வந்ததே வந்து அதிகாரத்தை கைப்பற்றிடணும், அவ்வளவுதான். எப்படி நம்ம ஆட்சி நடத்தணும், எப்படி தக்க வச்சுக்கணும் பதவியை, எப்படி இன்னும் நல்லா தொடரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை அவங்ககிட்ட. ஆதி காலத்துல இருந்தே கிடையாது, எப்பவுமே கிடையாது, இனிமேல்ட்டும் வராது. ஏன்னா அப்ப இருக்கிறதானே இப்ப வரும், ரைட்? ஸோ அதனாலதான் வந்து ப்ராப்ளம், தேர் ரிப்பீட்டட்லி சீயிங் ப்ராப்ளம்ஸ். அதுவும் பார்த்தோன்னா எல்லாமே அரசியல் தான் பண்றாங்க அவங்க. அரசியல்னா என்ன, நீ ஒரு தப்பு பண்ணிட்டு மற்ற மேல பழிய போடுறது, இதுதான் அரசியல். That is what they are doing. நீட் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்தோம் நீட்டை கையெழுத்த போட்டு நீட்டை வந்து ஒழிச்சுடுறானுங்க. இன்னும் நீட் ஆச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை இனிமேலாம் அது வந்து ஈவன் டிஎம்கே பீப்புளே அது வந்து நம்ப தயாரா இல்லை. நான் என்ன பார்க்குறேன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அமங் அதர் திங்ஸ். ஏடிஎம்கே வந்து ஏதாவது லிகசி விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு நம்ம பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படி வந்தது தான் வந்து உங்களுக்கு மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அம்மா உணவமாக இருக்கட்டும், இந்த கந்து வட்டி ஒழிக்கிற சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து நம்ம போன அப்புறம் கூட நம்ம பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லெகசி கிரியேட் பண்ணுன்ற ஒரு அப்ரோச் அவங்களுக்கு உண்டு. இவங்க வந்து 1 பாயிண்ட் அஜெண்டா, மேக் மணி அட் ஆல் காஸ்ட், எவ்வளோ முடியறதோ அவ்வளோ வந்து பண்ணணும் அப்படின்றதான் பார்க்குறாங்க. அது வந்து உங்களுக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிரேட் ஹார்ட்ஷிப்புங்க. இப்போ இந்த எஸ்பெஷலி இவங்களுக்குன்னு பார்த்தா எவ்ரி இயர் தேர் இஸ் அ ஃப்ளட் சம்வேர். அதனால என்ன ஆகுது, போன வருஷம் சென்னை, திருநெல்வேலி, இந்த வருஷம் வந்து நார்த்தார்காடு, அடுத்த வருஷம் வி டோன்ட் நோ. இதுல வந்து இன்னொரு காமெடி என்னன்னா, தே வாண்ட் 2000 crores from the central government. அதுல என்னன்னா அதுக்கு அது மாத்திரம் அது போறாதுன்னு இப்பதான் கட்டினாங்க ஒரு பாலமா. ஒரு போன 3 months பேக் ஒரு பாலத்தை கட்டி 18 crores பாலத்தை கட்டி டோட்டலா பாலம் வந்து வாஷ்டவே இந்த ஃப்ளட்ஸ். இந்த திருவண்ணாமலை கிட்ட சாத்தனூர் டேம் திறந்து விட்ட உடனே அதுலயுமே வந்து மாரதாஸ் சொல்றாரு வந்து they didn't plan opening the damன்றாங்க. தட் இஸ் திடீர்னு இவங்களே திறந்து விட்டாங்க, ஃபுல்லா திறந்து விட்டாங்க டேம. ஸ்டெப் பை ஸ்டெப்பா திறந்து விட்டு பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த ஆக்சுவலா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னன்னா, இந்த மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் உண்டு. அதில் இறையன்பு ஐஏஎஸ் இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு ரெய்னி சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பித்தா கூட அவர் ஜூலை மாதமே வந்து அந்த மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ் மீட்லாம் போட்டு கலெக்டர் மீட்டிங்லாம் போட்டு என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் டைரெக்டாக அவர் வந்து யூஸ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன்லாம். என்னென்ன பண்ணணும், எப்போ எவ்ரிடே வந்து அந்த அணையோட தேக்கத்தை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன கோட்டை விட்டுட்டாங்கன்னா, அந்த அமராவதி, இது சாத்தனூர், அப்புறம் இன்னொரு டேம் 3 இடத்துல வந்து தே ஷுட் ஹவ் டீசில்டட் இன் டைம். அதை பண்ணல. அதனால 119 அடின்றது வந்து 100 அடியாக குறைஞ்சி போச்சு, கன அடியாக குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன ஆகும், லாஸ்ட் ஒரு 20%, 25, ஒரு 18 to 20% வந்து ஃபுல்லாக சில்ட்டு தான் இருக்கு, சேர் தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய எஸ்டிமேட்டட் தேக்கம் வேற, ஆக்சுவல் தேக்கம் வேற. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, 5000 cusecs இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீசில்ட்டிங் பண்ணாததால் அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அந்த லெட் அவுட் பண்ணும்போது
அது வந்து கிராஜுவலாக பண்ணணும். இவங்க அந்த டைரக்ஷன்ஸ் சரியாக கொடுக்காததால என்ன ஆச்சுன்னா 5 தடவை வார்ன் பண்ணிட்டோம் பப்ளிக்னு சொல்லிட்டு. 5 தடவை பப்ளிக் வார்ன் பண்ணல, 5 தடவை வந்து அவங்களுக்குள்ள இன்டர் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. பப்ளிக் வந்து இட் ஹாஸ் டு பி டிசெமினேட்டட். கரெக்டாக வந்து உங்களுக்கு தண்டோரா போட்டோ இல்லாட்டி அந்த விஏஓ மூலமாக எவ்ரி வில்லேஜர் ஷுட் நோ இவ்வளோ தண்ணி வரப்போது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே கல்யாண மண்டபமோ ஸ்கூலோ எங்கெங்கே தங்க வச்சிருக்காங்களோ அங்கே போயிடுவாங்க. உடம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் குடிசை பாவம் அவங்க. அது மாதிரி இருக்குது. நைட் 2 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு திறந்து விட்டுருக்குறாங்க 1,68,000 கன அடி. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க எதிர்பார்த்தது மாதிரி 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் தண்ணி வரும்போது 38 வில்லேஜஸ் வந்து காட் மரூன்டு. இதுல வந்து 7 பேர் சகதியில சிக்கி 7 பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அவலம். அது வந்து யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we can debate ad nauseam. பட் என்னன்னா ரொம்ப மோசம். இதெல்லாம் வந்து வேரியஸ் லெவல்ஸ்ல ஃபெயிலியர். கலெக்டர் லெவல்லையா, அங்க இருக்கிற அந்த தாசில்தார் லெவல்லையா, அங்க இருக்கிற விஓ லெவல்லையா அப்படின்னு நம்ம வந்து அட்ரிபியூட்டே பண்ண முடியாது. எல்லாம் எதுவுமே சரி கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுமே வந்து they are only paying money and coming to power இல்லையா? ஆமா. சரி, எல்லாத்துக்குமே வந்து கமிஷன். ஸோ அவன் வந்து என்ன சின்சியரா இருக்க போறான், ரைட்? ஆளுங்கட்சிக்கு லாயலா இருந்தா போதும்ன்ற ஆக்சுவலா மாதிரி ஏடிஎம்கே பீரியடுக்கும் இந்த பீரியடுக்கும் என்ன நான் வந்து கேள்விப்பட்டதுன்னா, ஏடிஎம்கே பீரியட்ல வந்து நீங்க அந்த ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அந்த ஒர்க் ஆர்டரை அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பில்ல தான் வரும்போது அவங்க அந்த கட்டெலாம் எடுத்துப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ் யார் அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்களோ மாநகராட்சி லெவல்லையோ முனிசிபாலிட்டி லெவல்லையோ எந்த லெவலில் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பில் வரும்போது எசென்ஷியலி அந்த ஃபர்ஸ்ட் பில் வந்து வில் கோ டு த ரெஸ்பெக்டிவ் பியூரோக்ராட் மினிஸ்ட்ரி, அந்த கேங்குக்கு போயிடும். இவங்க வந்து அப்ஃப்ரண்ட் கேட்டுடுறாங்க. ஃபர்ஸ்டே நீ ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இவ்வளோ % கொடுன்னு கேட்டுடுறாங்க. ஸோ அது வரும்போது வந்த அப்புறம் தான் ஆர்டர் இஷ்யூ ஆகுதுன்னும் போது அவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே கடன் வாங்கி அந்த கான்ட்ராக்டை அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். அப்புறம் முன்னாடியே கட்டும் கொடுத்துடணும். அப்போ இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மாரல் அத்தாரிட்டி எதுவுமே கிடையாது இவங்களுக்கு டு கொஸ்டின். இப்போ இந்த பிரிட்ஜை வந்து சிம்பிள் திங் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணுறது அண்ட் ஈ மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட். எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணுறதுக்கு இவங்க பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படி டாட்ச் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இர்ஃபான் மேட்டர்லையும் அந்த இசைவாணி மேட்டர் நம்மளுக்கு தெரியறது. இது ஹவு திஸ் பீப்புள் வில் ரியாக்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியறது இல்லையா? கஸ்தூரி மேட்டரில் காமிச்ச அந்த ஒரு அலாக்ரிட்டி வந்து மிச்சம் 2 இதுலேயும் இல்லையே. அண்ட் என்னன்னா மினிஸ்டர்ஸ் கம் டு த ரெஸ்கியூ, அதுதான் பியூட்டி. இப்போ இசைவாணிக்கு வந்து சேகர் பாபுவும் அந்த இர்ஃபானுக்கு வந்து மா சுப்பிரமணியும் ரொம்ப கேஷுவலாக வராங்க. அண்ட் என்ன பியூட்டின்னா இவ்வளோ அவ்வளோ நடந்துட்டு இருக்கு, 7 பேர் செத்து போயிருக்காங்க, அந்த 5 பாடி தான் எடுத்திருக்காங்க, இன்னும் 2 பாடி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற நேரத்தில் 3 மினிஸ்டர்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினோடு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் டைமிங்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டி ஒன்றுமே கிடையாது. பேத்தட்டிக். எல்லாம் லாயல்ட்டி டு த இதுதானே கிளான், அது இருந்தால் போதும், அவ்வளோதான். சின்சியரா இருந்தா போதும். நம்ம மற்றபடி மக்கள் எப்படி போனா என்ன, மக்களும் ரியலைஸ் இப்போ பணத்தை வாங்கி ஓட்டு போடுறதுனால இந்த மாதிரி நடக்கும் நமக்கு. அது நாடு என்ன ஆனாலும் என்ன, மக்கள் என்ன ஆனாலும் வீரப்பன் பேசுவார் ஒரு படத்துல, அது வீரப்பா அது மாதிரி இருக்கு. இல்ல அதான் பணத்தை வாங்கிக்கின்னு ஓட்டு போடுறதுனால மக்களுக்கும் வந்து வேற ஒண்ணு they don't have an ask. ஆக்சுவலா கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லாம போயிடுறது. மக்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பணம் நெக்ஸ்ட் நடக்க போறது. இப்போ திமுக நம்பிக்கிறதே இப்போ பணம் தான். இப்போ அடுத்த 2026 வந்து பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் ஓட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்திருக்காரு. அவர் கேஸ் இன்னும் போகும். வெளில இருக்கிற வரைக்கும் வந்து கவலை இல்லை. 13th அன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு டர்ன் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அண்ணாமலை எதிர்பார்க்கிறாரு. அண்ணாமலை அவருடன் எதிர்பார்க்கும் 13th டிசம்பர். பட் சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதான் தேவ் எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ் மாதிரி எப்படி மினிஸ்டர் ஆனாரு இவரு. நாங்கள் வந்து ஜாமீன்ல தானே விட்டோம். ஆனா அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாது நம்ம அபவுட் தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ், ரைட்? அவங்க டெல்லியில உட்காந்து இருக்காங்க. சரி, நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமான ஆளுங்களாச்சே, ரைட்? அதை பத்தி யாரை வந்து இல்ல எத்திக்ஸ் ஒன்று இருக்குங்க. எல்லாத்துலயுமே ஒரு தார்மீகம்னு ஒண்ணு இருக்கு. அதே எந்த பதவியில இருந்து போனாரோ அதே பதவி தான் கொடுக்கணுமா? வேற எந்த பதவியும் கொடுக்க கூடாதா? அது ஒண்ணு. அப்படி பார்த்தோம்னா இப்ப பொன்முடி வந்து தண்டனை has been punished, convicted, his punishment has been stopped. அவர் மாத்திரம் மினிஸ்டர் ஆகலாமா? அது எப்படி நியாயம்? ரைட்? அது என்ன நியாயம்? அது அப்போ ஆக்சுவலா
இதுதான் இவங்க பயம் இல்ல, யாருக்குமே வந்து தலைமை மேல ஒரு பயம் கிடையாது. பயம் இல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம வந்துடலாம், நம்ம சர்வைவ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. பாப்போம், இது வந்து இன்னும் எவ்வளவு நாள் ஓடும் தெரியல. பட் எதிர்கட்சிங்க வந்து ஒத்துமையானதான் வந்து இந்த நல்லாட்சி நடக்கும். பட் அதை பத்தி இப்போதைக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சுதான் கிடக்கு. இப்போதைக்கு யாருமே வந்து எப்ப சேருவாங்கன்னா சொல்ல முடியாது. என்ன அரசு டைம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு எப்படி விஜயோட வருகை வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்ப அவருமே பங்களாதேஷ் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பங்களாதேஷ் பாக்குறத என்ன அடுத்த படம் இருக்கு, நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அந்த படம் முடிஞ்ச அப்புறம் நான் தீவிரமா இறங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்னமோ தெரியல. இல்ல ஆக்சுவலா இவர் பண்ணது விஜய்க்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து ஆன் பிளாட்டர் கிடைச்சது அரசியல் பண்றதுக்கு, அதுல இருந்து புடிச்சு மேல வர்றதுக்கு. அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெரினால வந்து நடந்த அந்த ஏர்ஃபோர்ஸ் இதுல வந்து செத்து போனது, அங்க நடந்த விபத்து, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய இது மாதிரி ஃபிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வந்து அவனை பிளாட்டர் கிடைச்சி கூட எல்லாரும் போயிருக்காங்க. எடப்பாடியார் வந்து 72 இயர்ஸ் ஓல்டு, அவர் போயிருக்காரு, எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. இவர் மட்டும் சொல்லுங்க, ஒரு டெத்து நடக்கிறதுன்னா நம்ம அந்த டெத்து வீட்டுக்கு போவோமா, பாடி இங்கே கூட்டின்னு வந்து எங்க வீட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? அங்க போயிட்டு வந்து அனுதாபம் தெரிவிக்கிறது, அஞ்சலி பண்றது தானே வந்து ஒரு முறை. அது கூட தெரியாம இவர் போனாருனாக்கா அந்த கூட்டம் வந்துடும்னா, அப்போ நாளைக்கு எலெக்ஷன் போது எந்த ஊருக்கு போனா கூட தான் கூட்டம் வரும். எல்லாரும் ஜூம்லயே வச்சு பேசி அனுப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல 300 ஃபேமிலிங்க கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து அரிசியும் பருப்பும் கொடுத்து அனுப்புறது இல்ல, இஸ் டேக்கிங் திங்ஸ் வெரி கேஷுவலி. அது என்ன ஆகும், கமலஹாசன் மாதிரி போயிடும். இட் இஸ் வாட் ஐ ஃபீல். இதெல்லாம் இன்னொரு மக்கள் நீதி மயம் தான் தோன்றது, பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. பட் எனிவே, பட் இந்த மெயினா திமுக வந்து பல்பு வாங்குறது, அண்ணாமலை கிட்ட பல்பு வாங்குறதுக்கு காரணமே வந்து அவங்க ஒரு பிளானே இல்லாம தான் வந்தாங்க அரசியல். பதவிக்கு வரணுங்கிறது அவங்க ஏமா இருந்திருக்க வழிய ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஏம் இல்லை. அதனாலதான் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அடுத்தது ஃப்ளட்ஸ் வந்து அப்படியேதான், அதே ரெஸ்பான்ஸ் அதே தான் இருக்கு. நத்திங் ஹஸ் சேஞ்ச். தனத்தானே பாராட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து காமெடியா, அதான் காமெடி, பெரிய காமெடி. அதான் வேடிக்கையா இருக்குது. சுத்தி ரவுண்ட் குருமதி சொல்லுவாரு, அதாவது நம்ம நாட்டுல சீஃப் மினிஸ்டர் தனத்தானே புகழ்ந்துக்கிறது, that is best performing chief minister என்ன சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. அப்படி தனத்தானே பாராட்டிக்கிறாரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். நமக்கு அதுல ஒரு கூச்சமே இருக்காது அவங்களுக்கு. அதான் கூச்சமே கிடையாது. கரெக்ட். நம்மளுக்கு மத்தவங்க பாராட்டினா நம்மளுக்கு கூச்சம் வரும், இவங்களுக்கு தன்னை பாராட்டிக்கிறதுல கூச்சப்படுறது இல்லை. அதான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் போல. எனிவே, தேங்க்ஸ் மகேஷ். மீண்டும் ஒரு தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.